Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSenseல இருந்து எனக்கு எந்த nichesல ஒர்க் பண்றது மூலமா ரெவென்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். அது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா மைக்ரோ nichesல ஒர்க் பண்ணா ரிசல்ட் இருக்குமா இல்ல மல்டி nichesல ஒர்க் பண்ணா ரிசல்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு அதையுமே டீடைலா சொல்ல போறேன். சரிங்களா? சோ என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோஸ் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஓகேவா? நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டிங்காக 3 இயர்ஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்டார்டிங் வீடியோஸ், அதாவது நான் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் பற்றி எப்படி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், தென் டே டு டேட்டில் நம்ம இப்போது கரண்ட்டில் எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லைவ் ப்ரூஃபாகவே காமிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? லைவ் ப்ரூஃப்னா கிட்டத்தட்ட 11:40க்கு நைட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஆர் தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:05 ஆர் 12:10 இந்த டைம் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணி லைவில் காமிச்சிட்டு இருந்தேன். சரியா? தென் கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் நான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன். என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டைட்டிலோடைய, அதாவது இந்த வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். சரி, அதை கிளிக் பண்ண உடனே என்னுடைய வெப்சைட் நம்ம இது போல் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், மோர் தென் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் mrfool.com வெப்சைட் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ வந்துட்டுருக்கு. சரியா? சரி, இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம எப்படி வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருந்துருப்பேன். தென் ஒரு சில ரீசனால் வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். சரியா? சரி, இப்போ ஏன் நம்ம வந்து லைவ் ப்ரூஃப் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் லைவ் ப்ரூஃப் கொடுக்குறது மூலிமா எனக்கு தான் வந்து அந்த இடத்த அஃபெக்ட் ஆகுது பேக் எண்டில். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு ஆகாதவங்க, ஸோ என்னுடைய எனிமேஷன் கூட சொல்லலாம், இல்லைனா என்னுடைய காம்படேட்டர் அவங்க அப்படின்னு சொல்லலாம். சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் வந்து ஃபுல் மைக்ரேட் பண்ணி க்ளோன் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டிக்கல் போடுறேன், ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணி போடுறோன்னும் போது என்னுடைய வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகாததுக்கு முன்னாடி அவங்க காப்பி பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. 2. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வேணுமனே வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணுறது, VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு ஸோ சம் மெத்தட் யூஸ் பண்ணி ஆடு வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா என்னோடய வெப்சைட்டுக்கு இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால அமௌண்ட்டு மந்த் எண்டில் வந்து அதிகமாக மைனஸ் ஆகுது. ஸோ இது போல் நிறைய ரீசன் இருக்கிறதால என்னால் வந்து என்னுடைய டொமைன் வந்து லைவ் ப்ரூஃபாக காட்ட முடியாத சுச்சுவேஷன். அதாவது எனக்கு காட்ட முடியாதெல்லாம் இல்லை, ஓப்பனாக நான் சொல்கிறேன், என்னால் காட்ட முடியும், என்னால் சேலஞ்சும் பண்ணி காட்ட முடியும். மாதத்துக்கு என்னால் இப்போ $1000 எடுத்து காட்டுறேன் பாருங்கள், மாதத்துக்கு $20,000 எடுத்து காட்டுறேன் பாருங்கள், என்னால் சேலஞ்சுமே என்னால் அந்த இடத்த பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த இடத்த என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எல்லாருக்கும் வந்து நான் ப்ரூஃப் காட்டுறேன் ஓகே, பட் ஆனால் டொமைன் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் போய் செக் பண்ணி பாருங்க நண்பா. அதாவது ஃபஸ்ட்டு என் சேனல் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா போங்க, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நான் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், கடந்த 1 வருஷமாக எப்படி கொடுத்தேன், 2 வருஷமாக எப்படி கொடுத்துருக்கேன், இன்றைக்கி ரேஞ்சு எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத போய் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் நம்ம இந்த போல் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கோம், ரீசன் என்ன அப்படின்றது புரியுதா? ஸோ புரிஞ்சுக்குங்க. சம்டைம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா போய் ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% புரியும். சரியா? தென் இந்த வீடியோஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எனிவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $39.61 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே $29.92 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $30.99 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $71.29 வந்து கிடச்சிருக்கு. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $82.28 வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வித்ட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $1394.05 வந்து வித்ட்ரால் வச்சுருக்கோம். என்ன ப்ரோ லாஸ்ட், அதாவது இந்த போன மந்தோடய அதுக்கு லாஸ்ட் மந்தில் $1300 வித்ட்ரால் வச்சுருக்கீங்களே, ஏன் இப்போ மட்டும் வெறும் $82.28 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நண்பா, நான் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மட்டும் வச்சுட்டுல, இது போல் எங்கிட்ட மல்டிபிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சரிங்களா? நான் ஒன்றுத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டு ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா நான் 10 அக்கௌண்ட்டு ஒர்க் பண்ணி அதில் வெறும் $1000 சம்பாதிக்கிறது ஒன்று தான். ஒரே அக்கௌண்ட்டுக்கு பக்கா ப்ரொஃபஷனல் ஆர்டிக்கல் மேக் பண்ணி அந்த 10 அக்கௌண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட்டு ஒரே ஆட்சன்ஸில் எடுக்கிறது ஒன்று தான்.
புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ அதாவது இதில் இன்னொரு அட்வான்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு சிலது சொன்னாமல் இருந்தால் தான் பெட்ரு. அதேமாரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதம் வந்து ஒரு $1000 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு 25% மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது நம்ம ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை விட்டுவிட்டு நமக்கு $1000 வந்துடுச்சு, அடித்து நகர்த்திட்டு போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிராஃபிக் அதிகமாக வருது, ஆடுகளுக்கு அதிகமாக நடக்குன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகி போய்டும் நண்பா. புரியுதுங்களா? ஸோ அதுபோல் ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் 1 மந்த்து நம்ம அதிகமாக ரெவன்யூ கிடைக்குதா அப்படியே நிறுத்து, ஆட்ஸ் மொத்தம் ஆஃப் பண்ணு, டிராஃபிக் மட்டும் உள்ளே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன். ஆட்சன்ஸில் நமக்கு ரெவன்யூ வரணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸை கொண்டு லாங் டைம் கொண்டு போகணும். அப்படின்னா ஒரு மந்த்து ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு மந்த்து ப்ராஃபிட் இல்லாமல் தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அதை விட்டுட்டு எனக்கு ரெவன்யூ வேணும், என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 2 மாதம் வரும், அடுத்த மாதம் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போய்டும். ஸோ புரியவங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரன்றது. எனவே டாப்பிக்கில் வந்தாலாம். சரி, இப்போது மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் செக்ஷன், அதாவது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் டீட்டெயில்டாக சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரியா? சரி, இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆட் மொபைலில் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருப்பீங்க. பாதி போல் இப்போ நான் வெப்சைட்டில் காமிச்சிருக்கல, அதாவது ரிப்போர்ட் காமிச்சிருக்கல, இப்போ .com டொமைன் வச்சுருப்பீங்க, .net, .org, இல்லை கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் .us, .uk, அதுமாரி IO, XYZ, இதுமாரி மல்டிபிள் டொமைன்ஸ் எந்த டொமைன் வேணால் இருக்கட்டும்ப்பா. இப்போது இது போல் ரெவன்யூ வர்றதுக்கு எந்த டொமைன் பெஸ்ட்டாக இருக்கும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குன்னா .com, .net, .org. ஓகேங்களா? கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் பார்த்தீங்கன்னா .us ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? இவ்வளோ தான் நான் மட்டும் தான் சஜஷன் பண்ணுவேன், வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன். சரியா? சரி, இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $10 $100 வருமா? ஃபார் டேவுக்கு $1000 கூட சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் 100% முடியும். இதில் முடியாத எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக முடியும், இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். மற்றவங்க மாதிரிலாம் வந்து எனக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. வருதுன்னா வருது, வரலைன்னா வரல, இவ்வளோ தான். ஸோ லைஃப் ப்ரூஃப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் சொன்னதான், கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங்லேயே வந்து லைஃப் ப்ரூஃப் காமிச்சிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். நைட்டு 12 மணிக்கு நான் வீடியோ அந்த பேஜ் அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். டுடேலேருந்து HDக்கு மூவ் ஆகுறது, எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, எந்த ஆடு யூஸ் பண்ணணும், ஆட்டோ ஆடு யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆடு யூஸ் பண்ணணுமா, அதுக்கு ஃபோனில் CBC அதிகமாக இருக்கலாம், மொபைலுக்கு டெஸ்க்டாப்புக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். லைஃப் ப்ரூஃபாகவே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, டாப்பிக்குள்ளே வந்துடலாம். இப்போது ஃபார் டேவுக்கு எனக்கு எக்ஸாக்டிங்காக இன்றைக்கி ரேஞ்சுக்கு $39.61 வந்திருக்கு. இட்ஸ் பாசிபிள், அதாவது வரும்னா வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக $1 கூட வந்திருக்குமான்றது எனக்கு தெரியாது. சரியா? சம்டைம் வந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும், பாசிபிள் இருக்குது. சரியா? சரி, இப்போது கண்டிப்பாக முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன மாரி நம்ம ஆர்டிக்கல் போடணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும். சரியா? அது சொல்கிறேன். எனக்கு கீழே எல்லாமே நான் டீட்டெயிலாக ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது டுடேவில் இந்த $39.61 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இதை தாண்டி ஆட் மோப் இருக்குது, ஆட் மேனேஜர் இருக்குது, ஆட்சன்ஸ் 360 இருக்குது. இது 3 இது கூட கம்பேர் பண்ணவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ்னால் நான் சொல்கிறது ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் ஃபார் டேவுக்கு $10 மினிமம் $100 சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கு எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு பேக் ஹேண்டில் அப்படின்றது பார்த்துருவோம். இப்போது டுடே டாலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆடின உடனே ஒரு 12:05 12:10 இந்த டைமுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடேவில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, அதிகபட்சம் 100 1000 எவ்வளோனா வரட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக 12:05 12:10 இந்த டைம் உடனே டுடே டாலர் இருக்கக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே திஸ் மந்த், அது சரி எஸ்டே இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா? அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியே லாஸ்ட்டு 7 days இருக்குது பார்த்தீங்களா, $30.99 அது கூட போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ப்ரோ ஆல்ரெடி $29.92 இருக்கு இல்லையா, அது வந்து ஆக மொத்தம் ஒரு
$50 $59 அந்தமாரி ஆவரேஜ் பண்ணி காட்டுமா, ப்ளஸ் பண்ணி காட்டுமானா அதுவுமே கிடையாது. ஏன்னா இது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட். சரிங்களா? எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. இப்போ எக்ஸாக்டிங்காக இன்றைக்கி டேட்டு 1 தோராயமாக சொல்கிறேன். அப்படின்னும் போது இது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டுன்றதால அப்போது போன மந்த்லேருந்து ஒரு 6 நாள் கணக்கு எடுத்துக்கும். ஸோ அப்போ எப்பயுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டேஸ் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டு காட்டவே காட்டாது. சரியா? ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட் 7 டேஸ் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $71.29 இருக்குல்ல, அது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, டுடே டாலர் நமக்கு வந்து இப்போ $39.61 வந்துருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் இருக்கக்கூடிய $71.29 கூட ஆல்ரெடி ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? இந்த மாதத்தில் மொத்தமாக வந்த அமௌண்ட் எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா $71.29 தான் வந்திருக்கு. ப்ரோ அப்போ என்ன சொல்ல வரீங்க? டுடே டாலர் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குது, பேஜ் ஆர்பிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு 1 சென்ஸ் வந்தாலும் சரி, 10 சென்ஸ் வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். சரியா? அப்போ பேலன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் $82.28 இருக்குன்னா, இது வந்து அதுக்கு முன்னாடி மாதத்தோடைய அமௌண்ட்டு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது $100 வந்தால் மட்டும்தான் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். ஓகேவா? $100 கீழே 5 சென்ட் 1 சென்ட், அதாவது 99.99 சென்ஸ், 1 சென்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வித்ட்ரால்ன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்த இன்னும் எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு $20 இருக்குது அப்படின்னா ஒரு $102 கணக்கு வரும் இல்லையா? ஸோ தாராளமாக விட்ரல் நடந்துடும். இது வந்து டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். பேப்பர்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்குமே சரி, எந்த கண்ட்ரிக்குமே சரி, டேரெக்டாக பேங்க் டு பேங்க் தான் இருக்கும். அது இல்லாமல் பேங்க்குனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் தென் நீங்கள் அது ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கவர்மெண்ட்டு எந்த பேங்காக இருந்தால் கூட இருக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எந்த மெத்தடில் ஒர்க் ஆகும்னா ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற மெத்தடில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அமௌண்ட்டு போட்டு விடுவாங்க. அதுவே நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து அமௌண்ட்டு மூவ் பண்ணி விடுவாங்க. சரியா? சரி. இப்போது ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஐஎஃப்சி கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுபோல் ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஷிஃப்ட் கோடு நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரெவன்யூ வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியை ரிசீவ் ஆகும். சம்டைம் நீங்கள் ஷிஃப்ட் கோடு தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வெளிச்சம் தான். ஏன்னா அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். பட் ஆனால் அது பெண்டிங் ப்ராசஸில் ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்து ஃபர்தராக நீங்கள் ரிப்போர்ட்லாம் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆட்சன்ஸில் தான் இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, இதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறதா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது சரி, நீங்கள் எந்த பேங்க்கை வச்சுருந்தாலும் சரி, பேங்க்குக்கு போகிறீங்க, உங்களுடைய பர்டிகுலர் பிரான்ச்சுக்குன்னு ஷிஃப்ட் கோடு இருக்கும் இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட பிரான்ச்சை ஹையர் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட்சன்ஸில் கொடுத்துக்குங்க, யாராக இருந்தாலும். சரியா? சரி. இப்போது லாஸ்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட $1349.05 வித்ட்ரால் வச்சுருக்கோம். இது காமனாக வரதான். ஓகேவா? சரி. இப்போது மேலே இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த டுடே டாலர் $39.61 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது காமனாக எல்லாருக்கும் எல்லா நாளும் இப்படி தான் பேக் ஹண்டில் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி. இப்போது கிட்டத்தட்ட என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 653 பேர் வந்து ஃபார் டேவுக்கு இன்றைக்கி வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. எக்ஸாக்டிங்க. ஓகேவா? இந்த 653 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்ததால் $39.61 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ், பேஜ் இம்ப்ரெஷன், பேஜ் சிடிஆர், சிபிசி மோர் தென் இது எதுக்குமே காசு வரவே வராது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில், அதாவது வெப்சைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டேஷன் ஆகிருக்கலாம். மானிட்டேஷன் ஆகிருந்தால் தான் இது எல்லாமே காமனாக ஒர்க் ஆகும் பேக் ஹண்டில். சரியா? சரி. இப்போது மானிட்டேஷன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா மேனுவல் ஆடு வந்து யூஸ் பண்ணுவோம். மேனுவல் ஆட்லேயே ஒன்று ரெஸ்பான்சிவ் ஆடு யூஸ் பண்ணுவோம், இல்லை மல்டிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு மோர் தென் அதில் நிறைய ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எதுவுமே ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆட்டோ ஆட்ஸ் ரெஸ்பான்சிவ் ஆடு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ரிசல்ட் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? சரி. இப்போது இந்த இடத்த நமக்கு வந்து பேஜ் யூஸ் ஜஸ்ட் 653 பேர் நமக்கு பேஜ் யூஸ்க்கு ரெவன்யூ வராதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எதுக்கு வரும்? கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது? 26 கிளிக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் வந்திருக்கிற ஆட்ஸ் வந்து விளம்பரங்கள் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
26 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 26 பேர் ஆடை கிளிக் பண்ணதால $39.61 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்க ஆர்கானிக்காக வராங்க. இப்போது நமக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கணும்பா. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை, பேசவே முடியல. ஸோ வாய்ஸ் முன்ன பண்ண இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். சரியா? சரி. இப்போது நமக்கு வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் Pinterest, Facebook, Instagram, Telegram, மோர் தென் சோஷியல் மீடியா. எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் டேரெக்டாக உள்ளே வராங்க, ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னும் போது ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வரக்கூடிய யூசர்ஸ் 10 பேர் இருந்தாலும் சரி அல்லது 1000 பேர் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்மளோட வெப்சைட்டில் போடக்கூடிய ஆர்டிகல் ரேங்க் ஆகி ஆர்கானிக்காக உள்ளே வராங்களோ ஒரே ஆடுகளுக்கு ஆவரேஜ் $700 கூட ஒரு சில டைமில் கிடைக்கும். ஸோ ஆர்கானிக்காக வரதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, கண்டென்ட் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணணும், வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் எடுக்கணும், அது போக கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிறதுக்கு மோர் தென் பேக்லிங்க் எடுத்து நம்ம காமிக்கிறது மூலிமா வெப்சைட்டு ரேங்க் ஆகிட்டு நமக்கு டிராஃபிக் அதிகமாக உள்ளே வரும். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? சரி. இப்போ 26 பேர் கிளிக் பண்ணதால தான் $39.61 வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? சரி. இப்போ பக்கத்திலே பேஜ் RPM CPC பாருங்கள், $60.66 வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் RPMனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு, அதாவது பொதுவாக சொல்கிற காமனாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா பேஜ் RPM உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்கணும். எக்ஸாம்பிள் போய் எனக்கு வந்து $60.66 இருக்கு இல்லையா, அப்போது அந்த அளவுக்கு நமக்கு ரெவன்யூ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கீழே பாருங்கள், CPC எவ்வளோ இருக்குது, $1.52 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜாக எல்லா கண்ட்ரிக்குமே சேர்த்து சொல்ல வரேன், ஆவரேஜாக $1.52 ஒரு கிளிக்கு கிடைக்குது. அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கிற $60.66 வந்து நமக்கு கிடைக்காத ஒரு கிளிக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பா, இது ஓவராலாக தான் காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து ICPC ஆர்டிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் அந்த மாதிரி டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸுங்க இது எல்லாமே. சரிங்களா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்குமே வந்து CPC மினிமம் $150 இருந்து அதிகபட்சம் $350 இருக்கும். ஒரு சிலதுக்கு 700 800 கூட போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் மூலிமா தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? சரி. இப்போது நீங்கள் இது போல் ஆர்டிகல்ஸ் போடுறீங்க. இப்போ இன்சூரன்ஸுக்கு ஒரு ரெலவெண்ட்டாக ஒரு 100 ஆர்டிகல் போட்டிருக்கு, அதில் ஏதோ ஒரு 10 ஆர்டிகல் ரேங்க் ஆகிட்டு ஒரு யூசர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னும் போது ஒரு கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு மினிமம் $30 $50 கிடைக்கும். அதுபோல் தான் நண்பா. இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே வராங்க இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆர்டிகளுக்கு, ஆனால் அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு போய் ஆடு கிளிக் பண்ணுறாங்க போது கிடைக்காது இல்லையா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் CPCன்றது மாறும் இல்லையா? ஸோ அதுபோல் தான் யூசர் வந்து எந்த கீவேர்ட்ஸ்க்கு ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ரெவன்யூன்றது மாறும். இது வந்து இப்போ இந்த பேஜ் CPCன்றது பார்த்தீங்களா, அதே போல் RPM பார்த்து பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக தான் காட்டுறோம். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த இப்போ ஆடு கிளிக் நடந்திருக்குல்ல, இந்த 26 கிளிக் அது கண்ட்ரி வைஸ் போய் நம்ம செக் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே CPC எவ்வளோ இருக்குன்றது எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? சரி. இம்ப்ரெஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 1160 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. Kனா 1000, Lனா லட்சத்தில் வரும், Mனா மில்லியனில் போகும். சரிங்களா? இது ரொம்பவே ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ். என்ன சொல்ல வரும் அப்படின்னா 653 பேருக்கு ஒரு 1160 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ECBM நமக்கு சொல்லணும் அப்படின்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா, அதாவது ஒரு 200 300 வரைக்கும் கிடைக்கும். இந்தியாவில் அவ்வளோ கூட கிடைக்காது, ஓப்பனாக சொன்னால் ஒரு 70 80 கிடைக்கும். ஓகேவா? ஆனால் அதுவே இந்த 1000 இம்ப்ரெஷன் உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வருது அப்படின்னா 8000 10,000 வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இது ஆட்சன்ஸுக்கு பொருந்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஆட் மொபைல் கனெக்ட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா இது பாசிபிள். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜர், ஓகேங்களா? ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் கிளிக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் ECBMன்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஆட் மேனேஜர் வச்சுருக்கவங்களுக்கு இது தெரியும். சரிங்களா? தென் வரப்போகிற டேவில் ஆட் மேனேஜர்னால் என்ன, அதில் எப்படி பேக்கெண்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரி. இப்போது இம்ப்ரெஷனுக்கு வந்து நமக்கு ஆட்சன்ஸில் ரெவன்யூ வருமானா அதுவுமே வராது. சரி. கீழே பாருங்கள், பேஜ் CTR எவ்வளோ இருக்குது, 3.98% இருக்குது. அப்படின்னா இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது. இது ஏன்னா அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா
நம்ம AdSense அக்கௌண்ட்டு சேஃப் ஜோனில் இருக்கா, சேஃப் ஜோனை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பில்ல, இன்வாலிட் கிளிக்கால் நமக்கு வந்து அமௌண்ட் மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும், AdSense அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பேஜ் CTR எப்பவுமே 10க்குள்ளே வச்சுக்கணுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட AdSense அக்கௌண்ட் நம்ம கை விட்டு போயிடும். புரியுதுங்களா? ஸோ பேஜ் CTR எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. அது எப்படி ப்ரோ பேஜ் CTR 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா, இது நான் சொல்லல, அஃபிஷியலாகவே கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. என்ன அப்படின்னா 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, அதில் 2 பேர் ஆட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பேஜ் CTR 0.07% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா 1000 பேர் வெப்சைட்டுக்கு வராங்களா, தாராளமாக 4லேருந்து 5 ஆட் கிளிக் நடக்கலாம். 0.0725% தான் இருக்கும். எக்ஸாக்டிங்காக சொல்லணும் அப்படின்னா 1000 பேருக்கு 50 ஆட் கிளிக் வரைக்கும் நடக்கலாம். பேஜ் CTR வந்து 5% தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரிப்போர்ட் எப்பவுமே பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் பண்ணணும்னு தெரியும். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, வர்றது 50 பேராக இருக்கும், ஆடுகளுக்கு மட்டும் 150 200 இப்படி நடக்கும். ஏன்னா ஃபுல்லாக டைரக்ட் டிராஃபிக்னும் போது ஆடுகளுக்கு அதிகமாக நடந்துடும். ஸோ அதனால ஆட் லிமிட் ஒரு சிலருக்குலாம் வீந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 3 to 6 மாதம் வரைக்கும் ஆட் லிமிட்டே போகவே போகாது. ஏன் ஆட் லிமிட் போக மாட்டேதுன்னு நிறைய பேர் டவுட்டில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் ரீசன். சரியா? மோர் தென் 95% மேலே உங்களுக்கு சொல்லிட்டேன். பக்கத்தில் கண்ட்ரி பின் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் US, அதாவது யூஎஸ்லேருந்து மட்டும்தான் 583 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக ஒரு கிளிக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா CBC பார்த்தீங்கன்னா $1.65 விதத்தில் கிடச்சிட்ருக்கு. ஆவரேஜாக $39.61 வந்து கிடச்சிருக்கு. இந்தியா ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் பார்ப்பீங்க. அதுவும் மோர் தென் தமிழ் யூசர்ஸ் தான், ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் சொல்லக்கூடாது தான், பட் ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நம்ம வந்து என்ன தான் நாலேஜபிளான பர்சனாக இருந்தாலுமே கூட நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? அதாவது 2 விதமான நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது இந்தியாவை பேஸ் பண்ண ஒர்க் பண்ணாலும் சரி, மோர் தென் எந்த யூசர் எந்த ஆடியன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன ஃபேஷனோ அதை டார்கெட் பண்ணி இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆடியன்ஸ் வர வரைக்கும் பர் டேவுக்கு 1000 பேர் வர வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். 1000 பேர் எனக்கு சாலிடாக வராங்க ப்ரோ, ஒரு நாளைக்கு 5000லேருந்து 10,000 பேர் வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் US அல்லது UK, ஆஸ்திரேலியா, கனடா இந்தமாரி Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் இந்தியாவை டார்கெட் பண்ணி பர் டேவுக்கு 10,000 பேர் வந்தாலுமே கூட அன்றைக்கி ரேஞ்சுக்கு உங்களுக்கு $1 இவ்வளோ கூட கிடைக்காது நண்பா. ஆக்சுவலி நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். என் சேனலில் கிட்டத்தட்ட 800க்கு மேலே வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட்டாக லைவ் ப்ரூஃபாகவே. போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்தியாவிலேருந்து இவ்வளோ, அதாவது 3 வருஷத்து ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்துட்டு ஓவராலாக இந்தியாவுக்கு 3 வருஷத்துடைய டேட்டாவை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு $150 கூட இந்தியாவிலேருந்து வந்திருக்காது. புரியுதுங்களா? ஆனால் வந்து நிறைய பேர் சொல்வீங்க, நான் இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மாதத்துக்கு $300 வருது, $400 வருதுன்னு. ஆனால் அதுவே நீங்கள் US டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு $3000லேருந்து $30,000 வரைக்கும் உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ தானே என்னால் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நான் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போயா ப்ரோ நீங்கள் மட்டும் உங்கள் வெப்சைட்டில் இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. நான் வந்து என்னோடய ஃபேஷன் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்குன்னா அதை நான் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் யூசர்ஸ்க்கு காட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த டொமைனை தவிர என்னுடைய ப்ரொஃபஷனல் டொமைன்ஸில் மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்குது, அது என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ரெவன்யூ வேணும் அப்படின்னா நான் காட்டுற கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணு. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா யூஎஸில் ஒர்க் பண்ணுறேன்னா யூஎஸில் ஒர்க் பண்ணேன். இந்தியா வேணும்னா அதை போக பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபி இருக்குது, மதப்ப நேபாள், மோர் தென் கண்ட்ரிலாம் இருக்குது இல்லையா. அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு அதிகமாக ரெவன்யூ வரக்கூடிய கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா US, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, மலேசியா, அதேமாரி கண்ட்ரி. அதில் ஸ்பெசிஃபிக்காக எப்போயுமே நீங்கள் எந்த கண்ட்ரி டார்கெட் படிச்சுக்கணும் அப்படின்னா 3 கண்ட்ரி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் என் வீடியோஸில் எந்த வீடியோ செக் பண்ணாலுமே 3 கண்ட்ரி மட்டும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் முக்கியம் இல்லை. உனக்கு டவுட்டா நீ கால் பண்ணுற பிரச்சனை இல்லை. அது நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, விடிய காலை 4 மணி இருந்தால் கூட சரி, எனக்கு டைம் பிரச்சனை கிடையாது. டவுட்டாக கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறதால எப்போ கால் பண்ணாலும் டவுட்டு கிளியர் பண்ணால் நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் சொல்கிற டவுட் வந்து நான் அதாவது உங்களுக்கு கிளியர் பண்ணி வரேன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். சரியா? சரி, ஆக்சுவலி வீடியோடைய கண்டென்ட் இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ கட் பண்ணுறதா தான் இப்போயே கூட கட் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து
என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் என் சைடு இருந்து குவாலிட்டி அப்படின்றது நம்ம பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இது போல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று, யூடியூப் சேனல் மூலிமா என்ட்ரி ஆகலாம். ரெண்டாவது, வெப்சைட் மூலிமா பண்ணலாம். வெப்சைட் நம்ம A to Z வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட் என் சைடுலேருந்து நான் பில்ட் பண்ணுறதுக்கு 11,000 நான் வாங்கிட்டுருக்கேன். 1 year ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து கொடுத்துருவேன், உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஜிமெயில் ஐடியில் தான் அந்த ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் நேமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணுங்கள். அது போக இல்லை ப்ரோ நான் பிகினராக இருக்கேன், எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று கூட தெரியாது, அதாவது வெப்சைட்னாவே என்னென்னு தெரியாது அப்படின்னா எனக்கு என்ன எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். அதாவது பிகினருக்கு வந்து எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றது இன்ச்சு பை இன்ச்சாக வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, பிளாகர்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்ஸில் எப்படி ஆர்டிக்கல் போடணும், பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், தென் SEO எப்படி பண்ணணும், அப்படியே ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸ் கவர் பண்ணுவோம் அதில். ஓகேவா? அது கிளாஸோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா 15,000 ஆகும் நண்பா. 15,000 பே பண்ணுறியா, லைஃப் லாங் சப்போர்ட்டு. ஓகேவா? நீ எப்போ டவுட்டாக இருந்தாலும் நீ மெசேஜ்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்று, அது இல்லாமல் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை விட அதை விட அதிகமாகவே 5% அதிகமாக 20,000 ஒர்த்தாக இருக்கிற ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு உங்கள் வெப்சைட்டில் நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போது ஜஸ்ட் 15,000, ஆனால் நான் கொடுக்க போகிற தீம்ஸ் வந்து 20,000. புரியுதுங்களா? யாருக்கு ப்ராஃபிட்னா அது உங்களுக்கு தான் இருக்கும். இன்க்ளூடட் வந்து எந்த ஒரு ஜிபிஏலோ கிராக்கலோ தீம்ஸ் கிடையாது. இது நான் என்னுடைய ஓன் காசு போட்டு $256 போட்டு ஜென்ரேட் ப்ளஸ் என்னோடய வெப்சைட்டுக்கு நான் அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் லைசன்ஸ் கீ போட்டு. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதங்க. இது வந்து நிறைய எங்கிட்ட எந்த சர்வீஸ் எடுத்தாலுமே மோர் தென் இது வந்து தீம்ஸ் வந்து நான் கொடுப்பேன், ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தலைமையாக ஹையர் பண்ணுங்கள். முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 100% ஹியூமன் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பாங்களா அது ஆர்டிக்கலா, ஏதாவது பாட் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு கண்டென்ட் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. தென் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ண மினிமம் 3 to 4 hours ஆகும், டைம் எடுத்துப்பேன். அதே போல் நீங்கள் எங்கிட்ட ஒரு 10 ஆர்டிக்கல் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 48 hours வரைக்கும் நான் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல் மேக் பண்ணுறதுக்கு 3 to 4 hours ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆர்டிக்கல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எங்கிட்ட 10 ஆர்டிக்கலுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 20,000 ஒருத்தருக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அது நீங்கள் 10 ஆர்டிக்கல் மேலே கம்பல்சரி வாங்கினா மட்டும்தான் இது பாசிபிளாக இருக்கும். சரியா? இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வரல, சிபிசி வந்து ஆவரேஜாக 0.02 தான் இருக்குது, 0.3 தான் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் ஐசிபிசி ஆர்டிக்கல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கிட்டே நீங்கள் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு 40 ஆர்டிக்கல் வாங்கி உங்கள் வெப்சைட்டில் போகிறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100% நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அப்ரூவல் ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை ஐசிபிசி ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் மேலே வாங்கினாலே ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆர் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸை வந்து அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு என் சைடு இருந்து டொமைன் அத்தாரிட்டி 45 50 வரைக்கும் ஏற்றி கொடுக்க முடியும். ஸ்பாம் ஸ்கோர் 1% மினிமமாக அதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே தான் டொமைன் ரேட்டிங்கும். டொமைன் அத்தாரிட்டி வந்து மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் வந்து A கிரேட் அப்டேட் ஆகும். சரிங்களா? அது போக முக்கியமாக நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸை வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக பேஜஸ் ரேங்க் பண்ணணும், போஸ்ட் ரேங்க் பண்ணணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, மோர் தென் கீவேர்ட்ஸ் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நான் பேக்லிங்க் எடுத்து கொடுத்துருவேன். ஒரு பேக்லிங்க் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா $2 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எனக்கு ஆவரேஜ் பண்ணி எனக்கு பேக்லிங்க் இருந்தால் போதும் அப்படின்னா $1 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது போக நம்மக்கிட்ட நிறைய SEO கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, கிரே டாட் SEO, பிளாக் டாட் SEOவில் மட்டுமே இவ்வளோ வருது நண்பா. இதை தாண்டி இன்னும் மோர் தென் ஏகப்பட்ட கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 250க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல போனால் நான் கோர்ஸ் டீட்டெயில் லான்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன்னா அது என்னுடைய காம்படிட்டர் என்னோட பெட்டராக வந்து அவங்க எடுத்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணி தான் கேட்குறதா இருக்கும். எந்த ஒரு டேட்டா உங்களுக்கு நான் வெளியே வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா என் இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட் பில்ட் பண்ணணும், அது இல்லாமல் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், பேக்லிங்க் சர்வீஸ், அது போக SEO சர்வீஸ், மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ் நம்மக்கிட்ட A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள்.
ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.